தாக்குதல் போர் உணர்த்தும் செய்தி என்ன? வாங்க பார்க்கலாம். ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே நிலவி வரும் தற்போதைய மோதலானது வெறும் 2 நாடுகளுக்கு இடையிலான நிலப்பரப்பு அல்லது அதிகார போட்டியாக மட்டும் சுருங்கிடல. இது ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பிராந்தியங்களுடைய அமைதியை குலைக்கும் ஒரு மிகப்பெரிய புவிசார் அரசியல் நிகழ்வாக உருவெடுத்திருக்கு. பல தசாப்தங்களாக திரைமறைவுல நிழல் யுத்தமா நடந்து வந்த இந்த பகைமை தற்போது வெளிப்படையான ஏவுகணை தாக்குதல்களாகும் நேரடி மோதல்களாகவும் மாறி இருக்கிறது. உலக நாடுகளை அச்சத்துல ஆழ்த்தி இருக்கு. குறிப்பா பார்த்தோம்னா 2024 மற்றும் 2025 ஆண்டுகள்ல நிலவிய பதற்றத்தை தொடர்ந்து 2026 ஆண்டு மார்ச் மாசத்துல இந்த நிலைமை அதன் உச்சகட்டத்தை எட்டி இருந்தது அப்படின்னு கூட சொல்லலாம். வரலாற்றினுடைய பக்கங்களை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா இன்றைய பரம எதிரிகளான ஈரானும் இஸ்ரேலும் ஒரு காலத்துல நெருங்கிய நண்பர்களா இருந்திருக்காங்க. 1979 ஆண்டுக்கு முன்னாடி ஈரானை ஷா மன்னர் ஆட்சி செஞ்ச காலத்துல 2 நாடுகளும் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு துறைகள்ல ஒருவருக்கு ஒருவர் மிக நெருக்கமாக ஒத்துழைச்சு வந்திருக்காங்க. இருப்பினும் 1979 நிகழ்ந்த ஈரானிய புரட்சிக்கு பிறகுதான் அங்க அமைந்த மத தலைவர்களுடைய ஆட்சி இஸ்ரேலை தன்னுடைய முதன்மை எதிரியாக அறிவிச்சது. அங்கிருந்து தொடங்கிய இந்த விரிசல் கடந்த 40 வருஷங்களா லெபனான் மற்றும் சிரியா போன்ற நாடுகளுடைய ஆயுத குழுக்களை பயன்படுத்தி ஈரான் நடத்திய மறைமுக போராக தொடர்ந்தது. ஆனா தற்போது அந்த மறைமுக தன்மை மறைஞ்சு நாடுகள் நேரடியா ஒருவரை ஒருவர் தாக்கும் சூழல் உருவாகி இருக்கு. இந்த மோதலின் பின்னணியில இருக்கிற ஒரு விசித்திரமான வரலாற்று நிகழ்வு 1980 நடந்த ஈரான் கான்ட்ரா விவகாரமாகும். 1980 ஈராக் அதிபர் சதாம் ஹுசேன் ஈரான் மேல போர் தொடுத்த போது ஈரான் கடுமையான ஆயுத நெருக்கடியில சிக்கினாங்க. அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளால ஈரானின் போர் விமானங்கள் முடங்கி கிடந்த வேளையில இஸ்ரேல் ஒரு ராஜதந்திர கணக்க போட்டாங்க. ஈராக் வெற்றி பெறுவது தங்களுக்கு ஆபத்து அப்படின்னு கருதிய இஸ்ரேல் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற தத்துவத்தின் அடிப்படையில ஈரானுக்கு ரகசியமாக ஆயுதங்களை வழங்கினாங்க. ஆபரேஷன் சீசல் அப்படின்ற பெயர்ல நடந்த இந்த ரகசிய ஒப்பந்தத்தின் மூலம் ஈரானிய புரட்சி காவல் படை இஸ்ரேலிய ஏவுகணைகளை பெற்றுக்கொண்டது. இந்த வரலாற்று நிகழ்வு சர்வதேச அரசியல்ல நிரந்தர நண்பனும் இல்ல நிரந்தர எதிரியும் இல்ல அப்படின்றத உணர்த்தது. தற்போதைய சூழல்ல இந்த மோதலின் மிக முக்கியமான தாக்கம் உலக எரிசக்தி சந்தையில எதிரொலிக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். உலகத்துக்கு தேவையான கச்சா எண்ணெயில சுமார் 20% மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுல 1/5 பங்கு ஓர்முஸ் ஜலசந்தி வழியாக தான் கொண்டு செல்லப்படுது. ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு இடையே அமைஞ்சிருக்கிற இந்த குறுகிய கடல்வழி பாதை தான் உலகத்தினுடைய மிக முக்கியமான எரிசக்தி நெரிசல் புள்ளி அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த பகுதியில போர் மூலும் போது இந்த பாதையில செல்லும் கப்பல்கள் தாக்கப்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. இது 1980களின் டேங்கர் போரை நினைவுபடுத்துது அப்படின்னு கூட சொல்லலாம். இதன் விளைவாதான் 2026 பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்கள்ல ஒரு பேரல் எண்ணெயின் விலை $70 இருந்து $110 உயர்ந்துச்சு. இது இந்தியா போன்ற இறக்குமதி செய்யும் நாடுகளின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் வல்லமை கொண்டது. இந்த மோதலின் பாதிப்பு மத்திய கிழக்குடன் நின்று விடாம மத்திய ஆசிய நாடுகளான உஸ்பெகிஸ்தான், துருக்மெனிஸ்தான் மற்றும் தஜிகிஸ்தான் போன்ற நிலத்தால சூழப்பட்ட நாடுகளையும் கடுமையா பாதிக்கிறது. இந்த நாடுகள் உலக வர்த்தகத்துக்கு ஈரானுடைய துறைமுகங்களையே பெரிதும் நம்பி இருக்காங்க. போர் காரணமா வர்த்தக பாதைகள் மூடப்பட்டதால மார்ச் 2026 ஈரான் தன்னுடைய உணவு ஏற்றுமதியை நிறுத்துச்சு. இது தஜிகிஸ்தான் போன்ற நாடுகளில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை கிடுகிடுவென உயர்த்தி ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியை தோற்றுவித்திருக்கு. ஒரு பிராந்தியத்தில் நடக்கிற போர் கடல் எல்லையே இல்லாத நாடுகளின் சமையலறை வரை பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்றதுக்கு இது ஒரு சான்றாதான் பார்க்கப்படுது. சிரியா, லெபனான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகள் இந்த போரின் நிஜமான போர்க்களங்களாக மாறி இருக்கு. இஸ்ரேல் தன்னுடைய பாதுகாப்புக்காக சிரியாவில் இருக்கிற ஈரான் ஆதரவு குழுக்கள் மேல தாக்குதல் நடத்துவதால அந்த நாடுகள்ல அமைதி குலைந்து மக்கள் அகதிகளாக வெளியேறும் அவலம் நேரிடுகிறது. அதே சமயம் சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற பெரும் செல்வ செழிப்பு மிக்க நாடுகள் தங்களுடைய எண்ணெய் உள்கட்டமைப்புகள் மற்றும் நவீன கட்டிடங்கள் மீதான தாக்குதல்களுக்கு
அஞ்சி பாதுகாப்பு பதற்றத்திலேயே வாழ வேண்டியிருக்கு. பஹ்ரைன், கத்தார் மற்றும் குவைத் போன்ற நாடுகளும் தங்களுடைய மூலோபாய இருப்பிடம் மற்றும் எரிசக்தி உற்பத்தியால இந்த பதற்றத்தினுடைய பிடியில சிக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பொருளாதார பாதிப்புகளை தாண்டி இந்த மோதல் சமூக மற்றும் மத ரீதியான கொந்தளிப்புகளையும் ஏற்படுத்துகிறது. ஈரானினுடைய முக்கிய தலைவர்கள் கொல்லப்படும் நிகழ்வுகள் ஈராக் முதல் தஜிகிஸ்தான் வரை உள்ள மக்களிடையே உணர்ச்சி பூர்வமான பாதிப்புகளை உண்டாக்கி அந்த நாட்டு அரசாங்கங்களுக்கு உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்துகின்றன. இது வெளிநாட்டு முதலீட்டாளர்களை பின்வாங்க செஞ்சு ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் முன்னேற்றத்தையும் தடை செய்கிறது. ஈரான் இஸ்ரேல் மோதல் என்பது ஒரு குளத்துல வீசப்பட்ட கல்லை போன்றது. அதன் அலைகள் தூரத்தில் இருக்கும் நாடுகளையும் விடாம துரத்துகின்றன. 2026ஆம் ஆண்டுல நாம காண்பது ஒரு சங்கிலி தொடர் விளைவுதான். எரிசக்தி விலை உயர்வு, வர்த்தக தடைகள், அகதிகள் பிரச்சனை மற்றும் அரசியல் குழப்பங்கள் என இந்த போர் உலகளாவிய பணவீக்கத்துக்கும் தட்டுப்பாட்டுக்கும் வழிவகுத்து உள்ளது. மத்திய கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி அப்படின்றது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏற்படும் சமாதானத்துல தான் அடங்கி இருக்கு அப்படின்றத தற்போதைய சூழல் நமக்கு தெள்ள தெளிவா உணர்த்துது.